கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மத்தியிலே தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. இப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய மகிமையினாலே நீர் எங்களை மூடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புத்தகத்தில் 33வது பாடலை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்கிற பாடல் 33வது பாடல். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய், ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இருந்தாலும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பிரசனம் இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இதே பாடல் புத்தகத்தில் 345வது பாடல். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும்
தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். மாதத்தினுடைய இந்த கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மத்தியிலே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் உயர்த்தப்பட்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், எழுந்தருளினவர். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. அமர்ந்திருப்பே அருகினிலே, சார்ந்திருப்பேன் உம் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ. நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாள் எல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி
மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாள் எல்லாம். Hallelujah. Thank you Lord. Hallelujah. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், வானங்களை விரித்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வரவேற்போம். பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிறவர். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவி வருகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Thank you Jesus. கற்பாறையிலிருந்து நீரூற்றுகள் தோன்றும். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah.
பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. Hallelujah, thank you Lord. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Hallelujah. Thank you Lord. மகிமை மகிமை நம்மை மூடுகிற நேரம் இது. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. பிந்தின ஆலயத்தின் மகிமை குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறது. இது ஒளியாத மகிமை. Thank you Lord. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. 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 விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஓஹோ ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. 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 விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஓ
வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. பேச்சில, மூச்சில, நினைவில கலந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் நினைவில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் நினைவுல கலந்திருக்கீங்க. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் பயன்படுத்தும், நாள் முழுதும் பயன்படுத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, எனாற்றலானவரே, ஆவியானவரே, எனாற்றலானவரே. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாகிறது. இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். Thank you, Lord. புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றுகிறவர். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Thank you, Jesus. கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்கிறவர். தேங்க்யூ லார்ட். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஓங்கிய புயம்
பலத்த கரம் மகிமையானவைகளை செய்கிறது. தேங்க்யூ லார்ட். நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று. ஹல்லேலூயா. உடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை படைப்போம். ஜீவ பலியாய் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். இல்லாதவைகளை உடைய பிரசன்னம் இருக்கிறவைகளாய் அழைக்கிறதற்காய் நன்றி. நீர் அழைக்கும் போது இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறுகிறது. நீர் பேசும்போது உம்முடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய கிரியைகளை நீர் வெளிப்படுத்துகிற காலை வேளையாய் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் சாட்சி இருந்தால் நீங்கள் சபை நடுவிலே சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் அதை நீங்கள் எழுந்து நின்று சபை நடுவிலே சொல்லலாம். சொல். ஆமென். தலை சுத்தினதை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, வேற சாட்சி. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னும் திருப்பி எடுப்போம் அந்த எண்ணெயை. ஏன்னா ஆண்டவர் ரெண்டாவது பேட்சில் 2 இதாக சொல்லியிருக்கிறாரு. ஹீலிங் அது கண்டினியூ ஆகும். அடுத்து அது ஒரு தாவீது தலையில் அந்த அபிஷேக தைலத்தை என்ன பண்ணாங்களாம், ஊற்றினோடனே உயர்வு வந்துருச்சு. அல்லேலூயா. தாவீது அதை பார்க்கறது கொஞ்சம் நாளாச்சு. ஆனால் அந்த உயர்வு அப்போவே அப்பாயின்மெண்ட் பரலோகத்துலேருந்து ஆர்டர் வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த மாதிரி அடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம் எண்ணெய். அந்த எண்ணெயில் இந்த அனாயிண்டிங் டு லிஃப்ட், அல்லேலூயா, உயர்த்துகிற ஒரு விஷயமும் அதில் நடக்க போகுது. அல்லேலூயா. ஹீலிங்கும் நடக்க போகுது, உயர்வும் வரப்போகிறது, சுகமும் வரப்போகுது, உயர்வும் வரப்போகுது. அல்லேலூயா. சரி, வேறு சாட்சிகள் இருக்கா? சரி, இப்பொழுது நம்ம தேவனுக்கு படைக்கிற நேரம். நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொன்னீர். முதலாவது எங்களை நாங்கள் உங்களுடைய பலிபீடத்தில் படைக்கிறோம், பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட எங்களுடைய ஆத்துமா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. உம்முடைய சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் பலிபீடத்தில் ஜீவ பலியாய் எங்களுடைய ஆத்துமாவை, சரீரத்தை நாங்கள் படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். பின்பு இந்த காணிக்கையை உமக்கு என்று கொடுக்கிறோம். இந்த விதைக்கிற இந்த விதையை நீங்கள் ஆசீர்வதித்து 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுகிற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். குறைவான நிலைமை எல்லாம் நிறைவாக மாறி போகும். குறைவான நிலைமை எல்லாம் நிறைவாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்.
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 11:30 வரைக்கும் இந்த ஆராதனை உண்டு. இதுக்காக ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியம் செய்வார். இன்னும் நம்ம எதுக்கு ஜெபம்னா, வர ஆட்கள்லாம் கரெக்டாக வரணும், ஜெபம் பண்ணணும். அப்புறம் புதிய ஆட்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக அந்த வேதம் சொல்லுது, வசனம் பெருகினது என்று சொல்லுகிறது. எனவே வசனம் பெருகும்போது ஆத்துமாக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க, வருவாங்க. சரி, நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆன்லைனில் சர்வீஸ் போகுது, எத்தனை பேர் பார்க்குறீங்க பாருங்கள், மற்றவர்களுக்கு அனுப்புங்க. இது ஃபுல் லெங்க்த்தாக இருக்குது. இதை இடைப்பட்ட நாளில் ஒரு சும்மா இன்னொரு வீடியோ போட்டு ஷார்ட்டாக இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சுருக்கி, இல்லை 5 நிமிஷம், 10 நிமிஷம்னா ரொம்ப இல்லையா, ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி சுருக்கி ஒரு வீடியோவை போடலான் இருக்கேன். இதையும் அனுப்புங்க, அதையும் அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படியும் கேட்குறாங்க, இப்படியும் ஃபுல் சர்வீஸ் வேணுன்றாங்க. அவர்களுக்கு நம்ம இதை அனுப்புவோம். மற்றது சும்மா அது குவாலிட்டியாக இருக்காது, சும்மா நம்ம இந்த காலர் மைக் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு எடுத்து அனுப்பலான் இருக்கேன். அது ஒன்று அனுப்புவோம். இது நம்ம நல்லா குவாலிட்டியாக பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜெலாம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. இந்த வாரம் தான் ஃப்ரீ ஆகிருக்கேன், அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு இந்த வாரம் போய் நம்ம பண்ணிடுவோம். இப்போ இன்னும் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இன்னும் கூடும். பேக்ரவுண்ட்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா இன்னும் கூடும். இது முன்னாடி போட்ட பேக்ரவுண்டு இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி போடுவோம். ஆன்லைனில் அனுப்புங்க. நிச்சயமாக தேவன் அதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்து இருக்கிறது, கம்யூனியன் சண்டே. எனவே அதற்கு ஆயத்தமாக வாங்க, எதிர்பார்ப்போடு வாங்க. மாலையில் 5:30 6 ஆராதனை டைமு. வெள்ளிக்கிழமை ஜெபம் காலை 10 to 11, வெள்ளிக்கிழமை மாலை 6:30 7:30 மணி வரை ஜெபம் இருக்கிறது. இதற்காகலாம் நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லலாம். இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன ஞாபகம் இருக்கா? எழுதி போட்டிருக்கிறோம் இல்லையா? 37:10 அதுதான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எசேக்கியேல் 37 அதில் நான் படிக்கிறேன். 9வது வசனம் 10வது வசனம். 9வது வசனத்தில் நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த 9வது வசனம் தான் எனக்கு கர்த்தர் சொன்னார் பேச சொல்லி. 9ல் என்ன உரைக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்குறாரு அவனை பார்த்து, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு தரிசனம். இட் இஸ் அ விஷன். தரிசனம்னா என்னென்னா, அப்போ நடக்கலை, ஆனால் எப்போயோ என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் நிறையா உரைத்தாங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் ஒரு டைமுக்குன்னு செட் ஆகி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் முதல் தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது தெரியுமா? கர்த்தரே சொல்கிறார் அந்த தீர்க்க தரிசனத்தை, எந்த மனுஷனும் சொல்லலை. கர்த்தர் யார்கிட்ட சொல்கிறாருன்னா, பாம்புகிட்ட சொல்கிறார், சர்ப்பத்திட்ட சொல்கிறாரு. அவர் அதன் தலையை நசுக்குவார். என்னைக்கு? நாளைக்கா இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம்,
1000 வருஷம் கழிச்சு இருக்கலாம், அல்லது ஒரு 4000 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆதி ஆகமத்திலிருந்து இயேசு வர்றது வரைக்கும் ஏறக்குறைய 4000 வருஷம் என்று கணிக்கிறார்கள். தெரியாது நமக்கு, 4000 ஆண்டுகள் இருக்கலாம். உடனே சிலர் விஞ்ஞானிகள், உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நீங்கள் பைபிளில் 6000 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் பூமி எத்தனை வருஷம் காலங்காலமாக இருக்குது. அதுக்கு தான் பைபிள்லேயே இருக்குது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஏன் எழுதின ஆவியானவர் 6000 ஆண்டுக்கு முன்பு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கலாம்ல? எப்படி எழுதியிருக்கு? ஆதியிலே. அப்படின்னா அது என்ன பீரியட்னு கணிக்கவே முடியாது. நம்ம சயின்டிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவனை கூப்பிட்டு சொல்லுங்கள், நீ எவ்வளோ வருஷம் பூமி பழசுன்னு சொல்கிற, அவன் இத்தனை மில்லியன் ஆண்டுன்னு நம்ம சொல்லணும். இல்லை, அது அதை விட பழசு. அல்லேலூயா. அது அதை விட பழசு. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. மண்ணினாலே மனுஷனை உண்டாக்குறாரு. அப்புறம் வெளிச்சம் என்ன சொல்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறதுக்கும் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததுக்கும், ஆமாம், இப்போ தான் நம்ம சிறுச்சபை மாதிரி இருக்குது. சரி, சவுண்ட் எஃபெக்ட் நிறையா இருக்குது. சரி, அப்போ பாருங்கள், ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்றதுக்கும் அந்த 2வது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறதுக்கும் இடையில பெரிய கேப் இருக்கிறது. அதை தான் கேப் தியரின்றாங்க. தியாலஜி படிச்சிருந்தா தெரியும், நம்ம தான் படிக்கலையே. அப்புறம் எப்படி தெரியும்ன்றீங்க? கூகுளில் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. கூகுளில் இதுக்கு யூஸ் பண்ணலாம். தலைவலிக்குது என்னன்னு கூகுள்கிட்ட கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணுவோம்? மிரட்டி விட்டுரும். உங்களை என்ன பண்ணி விட்டுரும்? தலைவலினா என்னென்ன வரலாம் அப்படின்னு சொல்லி சாதாரண தலைவலியிலேருந்து கேன்சர் வரைக்கும் கொண்டு போயிடும். அதனால் கூகுளை இப்படி யூஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் ஹிஸ்ட்ரி, பைபிள் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், மனுஷனை படைக்கும் போதே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுறாரு. அந்த மனுஷனுடைய வீழ்ச்சியிலேயே அவர் அதன் தலையை நசுக்குவார்னு சொல்லிடுறாரு. ஆனால் எப்போ என்ன டைம் இல்லை, அதுதான் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனம் என்றால் அதில் என்ன டைமில் நடக்கும்னு அதில் கிடையவே இருக்கவே இருக்காது. இன்றைக்கும் அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னா எப்போ உயர்த்துவார் அப்படின்னு இருக்குது. ஆனால் எப்படி அதை செய்வார் அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆன்சர் இல்லை, புதிய ஏற்பாட்டில் அதுக்கு ஆன்சர் இருக்கிறது. அதுதான் வித்தியாசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்கு? எனக்காக எல்லாத்தையும் செய்து ஒருவர் முடித்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து வாளாகாமல் தலையாவாய். சரி, அதுக்கானதை அவர் செய்து முடிப்பார். புதிய ஏற்பாட்டில் செய்து முடித்தார். தழும்புகளால் சுகம் ஆகிறோம். அல்லேலூயா. தழும்புகளால் என்ன ஆகிறோம்? சுகம் ஆகிறோம். புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது தழும்புகளால் சுகம் ஆனீர்கள்னு எழுதிட்டாரு. எழுதியிருக்காரா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் சுகம் ஆவீர்கள், சுகமாகிறோம், சுகமாகிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது சுகம் ஆனீர்கள். அப்போ இன்றைக்கி என்னுடைய உயர்வு, என்னுடைய மேன்மை எப்போ வருதுன்னா, இது எப்படி நடந்திருக்கிறது, இயேசு இதை எப்படி செய்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நான் அறியும் போது, அல்லேலூயா, என் சுகத்திற்கு இயேசு எப்படி, சுகத்திற்கு என்ன செய்திருக்கிறார், எப்படி எனக்கு சுகம் தருகிறார். அல்லேலூயா. நல்ல சமாரியன் கதையில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆசாரியன் வருவான், அப்புறம் லேவியன் வருவான். 2 பேருமே அவனை என்ன பண்ண மாட்டாங்க? காப்பாற்ற மாட்டாங்க. 3வது யார் வருவா? சமாரியன். அவனை தான் நல்ல சமாரியன்றோம். 3வதாக ஒரு சமாரியன் வரான். சமாரியர் யார்? தீட்டு உள்ளவர்கள். அவர்கள் தொடக்கூடாதுன்னு இருக்கிற ஆள். ஆசாரியன் லேவியன்னா யாருன்னா டெம்பிளில் வேலை செய்கிறவன், ஜூயிஷ் டெம்பிளில் இருக்கிறவன். அவன் மிக உயர்ந்தவன். அவன் எதையும் தொடமாட்டான். இந்த மாதிரி ஒருத்தன் சாக பிழைக்கு கிடக்கான்னா அவன் தொடமாட்டான், அவனுக்கு தீட்டு போயிட்டான். 3வதாக ஒருத்தர் வராரு, அதுதான் நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறோம். இந்த சமாரியர்களை இவங்க தொடமாட்டாங்க. ஆனால் அந்த சமாரியர் இவரை தொடலைன்னா இவருக்கு ஆள். உடனே அந்த சமாரியர் அவரை என்ன பண்ணுறாரு? திராட்சை ரசத்தையும் எண்ணெயவும் ஊற்றுறாரு. தன் வாகனத்தின் மேல் அவரை
ஏற்றிக்கிறாரு. போய் எங்கே போய் சேர்க்குறாரு? இப்போ ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு, ரொம்ப பெருசாக சொல்ல வேணாம், நம்ம கை ஏதோ இப்படி ரத்தம் வருதுன்னு வைங்க, அவரை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்ப்பீங்களா, ஆஸ்பத்திரியில் சேர்ப்பீங்களா? எங்கே சேர்ப்போம்? அப்போ அந்த குற்றுயிராக கிடக்கிறான், அவனை எங்கே சேர்க்கணும்? அவர் ஏன் சத்திரத்தில் சேர்க்குறாரு? ஏன்னா இவர் ஊத்துற எண்ணெயும் திராட்சை ரசமும் அவனை சுகமாக்கிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு தேவை என்னென்னா, ஒரு ரெஸ்ட் தேவை. ரெஸ்ட் எடுக்கும்போது அவனுக்கு தெரியணும், எனக்கு என்ன நடந்திருக்கு, நல்ல சமாரியன் எனக்கு என்ன செய்திருக்கிறார். அப்போ என்ன இயேசு செய்திருக்கிறார் என்கிறதை நம்ம அறியும் போது நாம் அந்த அனுபவத்திற்குள்ளே வந்துடுறோம். சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால்னு இதுதான் சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நியூயார்க் போகிறீங்கன்னு வைங்க, நியூயார்க்குன்னு யார் முகத்துலேயும் ஒரு பிரகாசம் இல்லை. ஹல்லேலூயா. நியூயார்க் போகிறீங்கன்னு வைங்க, யாரையுமே உங்களுக்கு அங்கே தெரியாது. போய் என்ன ரோட்லேயே நிற்க முடியும்? அப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? எங்கே தங்க போகிறோம், அங்கே என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுக்குரிய பணத்தை செலவு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். நியூயார்க் பெருசா, பரலோகம் பெருசா? அப்போ பரலோகத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னைய நான் பரலோகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டேன்றாருன்னா நம்ம அதை எப்படி நம்புகிறோம்? சும்மா அப்படியே கண்ணு மூடித்தனமாக நம்புறதில்ல. சேர்க்கறதுக்கு அவர் என்னென்ன செய்திருக்கிறார்ன்றத ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். கேள்விப்பட நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் நாம் உயர்த்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் வருவதற்கான விஷயத்தை தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா நம்முடைய விடுதலை வந்துடும். ஹல்லேலூயா. முதல்ல ஒன்று பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், லிமிட்டே கிடையாது. ஹல்லேலூயா. லிமிட்டே கிடையாது. உலர்ந்த எலும்புக்குள்ளே கூட்டு போகிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? சுற்றி நடக்க சொல்கிறாரு. 2வது வசனத்தில் என்னை அவைகளின் அருகே, எசேக்கியேல் 37:2, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நடக்க பண்ணியிருக்கிறார் பாருங்க. நடன்னா இவன் நடந்திருக்க மாட்டான் போல. இங்கே நடந்து என்ன பண்ணுறது? இதில் என்ன இருக்குது? இந்த எலும்புக்கு விட்ட நடந்து நான் என்ன பண்ணுறது? அழகாக ஒரு பார்க்கில் போய் விட்டிங்கன்னா, பீச்சில் விட்டிங்கன்னா நடக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஏழையா நமக்கு போகவே மாட்டோம். லாசருவை உள்ளே வச்சு கல்லை மூடி வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேட்டு இங்கே யாரும் போக வேண்டிய அவசியம். ஆனால் அங்கே தான் இயேசு போனார். ஹல்லேலூயா. அந்த கல்லை தான் எடுன்னாரு. இன்னைக்கு காலையில் எதை அலட்சியம் பண்ணி வச்சுருக்கிறோமோ அங்கே இயேசு நடக்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எதுக்குன்னா நடந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இத்தனை நாள் நடந்த மாதிரியே நடந்துட்டு வர்றதுக்கு இல்லை. இன்றைக்கி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நடக்கும்போதே எலும்பும் நடக்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது. அது எப்படி நிறைவேறுகிறது? விசுவாசம் வர. ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நடக்குது. சிலருக்கு சொன்னோடனே டக்குன்னு என்ன பண்ணிடுது, நடந்துடுது. சிலருக்கு அது என்ன பண்ணுது, கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் ஒன்று நிச்சயம், நடக்க போகிறது நிச்சயம். அதனால தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன தாமதம்னாலும் நடக்குது நிச்சயம். ஹல்லேலூயா. நடக்கும்னு தெரியுது. அவர் அதெல்லாம் பார்த்துட்டாரா இல்லையா? உலர்ந்த எலும்பு பக்கத்தில் நடக்க சொல்கிறப்பயே அவருக்கு எல்லா பிளானும் இருக்குது. அடுத்து இது நடக்க போகுது, அடுத்து இது போகிறது, அடுத்து எலும்புலாம் ஒன்றோட ஒன்று சேர போகுது, அப்புறம் அது கால் ஒன்றி நிற்க போகிறது, அது பெரிய சேனையாய் எழும்ப போகிறது. இந்த எல்லா பிளானும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சொன்னாரா? என்ன சொல்கிறாரு? நடக்க சொல்கிறாரு. அவன் நடந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், அதனால் நடக்க பண்ணுறாரு. நடக்க பண்ணினார். நடக்கும் போது சொல்லலை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லலை, நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா
திரளாக இருந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. நடுவு பகுதிக்கு வந்துட்டோம், வருஷத்துடைய நடுப்பகுதி இல்லையா? ஜூலை மாதம் வரப்போகுது, 6 மாதம் முடிய போகுது, 7வது மாதம் துவங்க போகுது, வருஷத்தினுடைய நடுவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்நேரம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எதுக்கு? ஒருவேளை இது வரைக்கும் நடக்கலைன்னா இனிமேட்டு என்ன பண்ண போகுது? நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த உலர்ந்த எலும்பை சுற்றி வரும்போது அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? மிகவும் உலர்ந்ததாக இருக்கிறான். அப்படின்னா இப்படி தான் இது இருந்திருக்கு, நேற்றும் இப்படி தான் இருந்துச்சு, போன மாதமும் இது இப்படித்தான் இருந்தது, போன வருடமும் இது இப்படித்தான் இருந்தது, மிகவும் உலர்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் தான் அவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இவன் மைண்டில் என்ன திட்டம் இருக்குன்னு பார்க்குறாரு. அவர் மைண்டில் திட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. அவர் மைண்டில் ஒரு பிளான் இருக்கு. அதனால தான் கூட்டி வந்திருக்கிறாரு. சும்மா அவர் சூழ்நிலைக்கு பார்க்க வைக்கலை. ஹல்லேலூயா. அவர் மைண்டில் ஒரு பிளான் இருக்கு. இப்போ இவன் மைண்டில் என்ன பிளான் இருக்கு? இவன் மைண்டில் அதே திட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு அப்படி தான் செய்கிறாரு நிறைய நேரத்தில். ஆனால் நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா பிளாங்காக இருக்குது. மைண்ட் எப்படி இருக்குது? அதனால் என்ன சொல்லிட்டேன், கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் அதை அறிவீர். கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். அப்படின்னா என்ன சொல்லிட்டான்? எனக்கு ஒன்றுமே தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி நடக்கும்னு ஒன்றுமே தெரியல. ஏன் அப்படி தெரியலன்னு சொல்கிறான்னா, இவனுக்கு எவ்வளவு யோசிச்சிட்டாலும் அடுத்த ஸ்டெப்பு போகமாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அதில் ஜீவன் இல்லை, அதுதான் முக்கியம். ஏன் அடுத்து என்னன்னு வர மாட்டேங்குது? அதில் ஜீவன் இல்லை. இப்போ ஒரு செடி முளைக்குதுன்னா அடுத்து என்ன எதிர்பார்ப்போம்? அது கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் பூ பூக்கும், அப்புறம் காய் காய்க்கும், அப்புறம் அந்த விதையிலிருந்து வேற செடிகள் முளைக்கும். ஜீவன் இருக்கிற இடத்துல தான் பிளான் இருக்கும், ஜீவன் இல்லாத இடத்துல பிளான் இல்லை. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுது? ஆரோனுடைய கோல் ஒரே இரவில் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. கதை தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? மோசேயுடைய அண்ணன் தான் யாரு? இந்த ஆரோன் தான் ஆசாரியர்கள். அப்படின்னா அவங்க மட்டும்தான் அந்த ஆலய சம்பந்தமாக செய்யணும். எல்லாம் நம்ம ஊரில் அந்த பூசாரிகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி ஆசாரிகள். அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும்? ஆலய சம்பந்தமான காரியங்கள்லாம் செய்யணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க மோசேட்ட, அவங்க அண்ணன்னு சொல்லி சிபாரிசு பண்ணி இவர் என்ன பண்ணி விட்டார்? போஸ்டிங்கை போட்டார். நாங்களாம் ஏன் எங்கள் கூடலாம் கடவுள் பேச மாட்டாரா? எங்கள் ஊர்லலாம் பெரிய ஆள் இல்லையா? ஊருக்கு பெரிய ஆள் இல்லையா? அண்ணேன்னு சொல்லி என்ன பண்ணி விட்டார்? மோசஸ் அப்பாயின்மெண்ட்டை போட்டார், ஆர்டர் அப்படின்ட்டாங்க. உடனே மோசேட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணு, ஊர் பெரிய ஆள்ன்றாங்கல்ல, அந்த 12 ஊர் இல்லை அவங்களுக்கு, 12 கோத்திரம், 12 கோத்திரத்துலேருந்து ஒருத்தனை என்ன பண்ணு கொடு. அவங்களுடைய கோல், அந்த வாக்கிங் ஸ்டிக், அந்த வாக்கிங் ஸ்டிக்குன்னு இல்லை, அது அதிகாரத்திற்கும் அடையாளமானது. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த கோலை வச்சுருப்பாங்க. அந்த கோலை வாங்கு. யாருடைய கோல் பூத்து காய்க்கிறதோ அவர் தான் யார்? நான் தெரிந்தெடுத்திருக்கிற ஆள். இப்போ உன் மேலே என்ன வராது? சந்தேகம் வராது. நீ தான் போட்ட, அப்பாயின்மெண்ட் போட்டேன்னு என்ன வராது? சந்தேகம் வராதுன்ட்டாரு. சரின்னு எடுத்துகிட்டு போய் வச்சா, இப்போ ஒருத்தையும் கையில் கோல் இருக்குல்ல, அது என்ன மரம் இதுன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆரோனுடைய கோல் அந்த ஓவர் நைட் என்னாச்சான்? துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. இப்போ யாராவது அந்த கோலை பார்த்தவன் இப்படி நடக்கும்னு நினச்சிருப்பானா? ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியல அந்த வார்த்தை. ஒருவேளை மறந்துடக்கூடாது, வாக்கு தத்தத்தைன்னு கொடுத்துட்டார் போல. ஹல்லேலூயா. ஏன் மறக்கிறோம்? நம்ம எலும்பை பார்த்தா அப்படி இருக்குங்க.
இந்த எலும்பை நான் தானே பார்க்குறேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. எனக்கு நிறையா நேரம் சில பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, சுச்சுவேஷன்லாம் சொல்கிறேன்னுவாங்க. நான் என்ன பண்ணுறது, அவங்களும் சொல்லுவாங்க. நான் பெருசாக கேட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அதை கேட்டோன்னு வைங்க, நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போயிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் மைண்டில் என்ன இருக்குது, அவர் அதெல்லாம் வேறு மாதிரியில் பார்க்குறாரு அப்படின்றதுக்குள்ளே நம்ம சுச்சுவேஷனுடைய இதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஃபேக்டையும் பார்க்குறாரு, என்ன இருக்குன்றதும் அவருக்கு தெரியும், அடுத்து என்ன வரப்போகுதுன்றதும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட போய் 99 வயசில் கேட்டிங்கன்னா என்னப்பா அப்படின்னா, அவன் நடந்ததை சொல்லுவானா, நடக்க போகிறத சொல்லுவானா? 90 வயசுலாம் வேணாம், 60 வயசு ரிட்டையர் ஆகி இருப்பாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க 30 வயசில் என்ன நடந்துச்சுன்றதான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி இருக்காங்க, இப்போ 105 வயசு, நடக்க முடியல இப்போ, ஆனால் பேச்சு அதே மாதிரியே இருக்குது, குறையவே இல்லை. அல்லேலூயா. மோசேட்ட சொன்ன மாதிரி சொல்லிட்டார் போல், நான் வாயோடு இருப்பேன்னு. அவன்கிட்ட இப்போ போய் பேசுனீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிஸ்கெட் எப்படி இருக்கும் தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. கேட்டிங்கன்னா எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேணா சொல்லுங்கள், ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் நானும் போகும்போது. எல்லா அக்காக்கெல்லாம் தெரியும். பாலாஸ்டருக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும். ஆமாம், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லாமே சொல்லுவாங்க கரெக்டாக. அப்போ இருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளே பாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அதை மறுப்பே தெரிவிக்கவே முடியாது. பாஸ்ட்டில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது, மறுப்பு தெரிவிக்கவே முடியாது நம்ம. ஏன்னா நல்லா தெரியும், எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் தான் நடந்தது, அதை மாற்ற முடியுமா, மாற்றவே முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எதுவுமே சாலிடாக இல்லை, இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்கும்ன்றது இல்லை. சரி, இதோட ஆண்டவர்கிட்ட வரோம், இந்த இமேஜோட யார்கிட்ட வரோம், ஆண்டவர்கிட்ட வரோம். அவர் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் என்னாக்குறேன், புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. இங்கே தான் ஆண்டவருடைய வார்த்தை செத்து போன அந்த சூழ்நிலைக்குள்ளே வரும்போது என்ன நடக்கிறது. ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. அதற்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை சேர்க்கும் போது வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அங்கே உயிரை கொண்டு வருது. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, செத்து போன மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள்லாம் மரித்த நிலையில் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, உன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நீ வச்சு பார்க்கும்போது அது உயிர் பெறுகிறது. வாளாகாமல் தலையாவா என் வாழ்க்கையை வச்சு பார்த்தா அதில் உயிர் இல்லை. எனக்கு எப்படி நடக்கும், இது எப்படி எனக்கு ஆகும், இது எப்படி ஆகும், மரியாள் சொல்லிச்சு, இது எப்படி ஆகும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதனால எப்படி ஆகும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை வச்சு கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் என்னால் இதை செய்ய முடியாது. அதுக்கு தான் தூதன் சொல்கிறேன், உன்னால் முடியாதுமா, இது நடக்காது. ஆனால் பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை பரலோகத்திலிருந்து கருவாக மாற்றி மரியாளுடைய வயிற்றில் கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கைக்கு உட்பட்டது மட்டும் அவரால் செய்ய முடியும் கிடையாது, இயற்கையும் மீறி அவரால் செய்ய முடியும். அதனால தான் லிமிட் இல்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. லிமிட்டு கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த உலர்ந்த எலும்புகள் அவைகள் மகா திரளாக இருந்தது. இதை குறித்து கர்த்தர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த சம்பவம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தரிசனம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது, இதில் ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியம் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன புதிய ஏற்பாட்டு சத்தியம்
அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி செய்கிறார், என்ன செய்கிறார் பாருங்கள். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார். வாழ்ந்து அவர் மரிக்கும்போது 33 வயசு இல்லையா? மரிக்கும்போது முன்னாடியே சொன்னார், இந்த மாதிரி நான் அந்த மாதிரி மரிக்க போகிறேன், 3ஆவது நாளில் என்ன பண்ண போகிறேன், உயிரோடு எழும்ப போகிறேன்னாரு. யாருமே அதை நம்பலை. இப்போ கவனிங்க, இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சொல்லிவிட்டு நம்ம இதோட சேர்க்குறேன். இப்போ இயேசு யோசிச்சு பாருங்கள், 33 வருஷம் வரைக்கும் இயேசு என்று ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத எல்லாருமே நம்புவான். பரிசேயர் நம்புவான், சதுசேயர் நம்புவான், இயேசுவை பிடிச்சவனும் நம்புவான், பிடிக்காதவனும் நம்புவான். இன்றைக்கும் ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, இயேசுன்னு ஒருவர் வாழ்ந்தார்னு அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வரலாறு சொல்லுகிறது இயேசு இப்படி வாழ்ந்தார், கிபி கிமுன்னு வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க இல்லைன்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் எல்லாரும் நம்புவாங்களா? அப்போ அதற்கு என்ன தேவை? வெளிப்பாடு தேவை. ஹல்லேலூயா. இயேசு 33 வருஷம் இருந்தார். அதில் 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். கூடவே இருந்தாங்க 3.5 வருஷம். இப்போ இயேசு இறந்துட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் தாத்தாவோ பாட்டியோ யாரையோ வச்சுக்கோங்க, தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க ஒரு அற்புத செயலால் உயிரோட மரித்திருக்கவங்கள சொல்கிறேன், செத்து போனவங்க யாரோ அற்புத செயலால் என்ன பண்ணிட்டாங்க, உயிரோட எழும்பி இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எதிர்த்தாப்புல இப்படி நடந்து வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் அப்படின்னு போயிடுவீங்களா? இல்லை நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் யார், என்ன ஏதுன்னு விசாரிப்போமா இல்லையா? 3.5 வருஷம் இயேசு கூடவே தான் இருந்திருக்காரு. அந்த மரியாள் அம்மா பார்த்து சொல்லுது, ஐயா தோட்டக்காரரே, இயேசுவின் சரீரத்தை எங்கே வச்சிங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அவர் உடனே மரியாளேன்றாரு. உடனே ரபூனி, போதகரே. அவ்வளவா மறந்து போகும்? சரி, இது ஒரு இன்சிடென்ட்னா பரவாயில்ல. எம்மாவூர் சீடர்கள் அவங்க அந்த 70 பேரில் இருந்தவங்க இயேசுவை க்ளோஸில் பார்த்துருக்காங்க. அவங்க நடந்து போகிறாங்க, பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. இப்போ உலர்ந்த எலும்புக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த எலும்புக்கு ஒரு ஃபேஸ் இருக்குமா? எலும்புக்கு முகம் இருக்குமா? காது இருக்குமா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலும்பில் காதே இருக்காது, ஆனால் கேட்க சொல்கிறார். அப்படின்னா அவர் மனசில் ஒரு படத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கடைன்னு போயிட்டு டப்புன்னு முடிச்சிடுவேன் 12 மணிக்கு இன்றைக்கி. ஹல்லேலூயா. அவர் மைண்டில் ஒரு படத்தை வச்சிருக்கிறார். இவன் பார்க்கும்போது எலும்பாக பார்க்குறான், அவர் பார்க்கும்போது இந்த எலும்பு யாருடைய எலும்பு? ஓ, குமாருடைய எலும்பா? ஓகே, குமாரனா முகம் எப்படி இருக்குது? ஓ, இப்படி இருக்கா? அது முதற்கொண்டு அவருக்கு தெரியுது. இவன் பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரில. சரி, இது இருக்கட்டும். அப்படியே இயேசுக்கிட்ட வாங்க. திரும்ப ஒரு இன்சிடென்ட்னா பரவாயில்ல. மரியாள், எம்மாவூர் சீடர்கள், அப்புறம் பேதுருட்ட போய் தரிசனமாகறாரு. பேதுரு அவர் ஆண்டவர்னு அறியாமல் இருந்தானா? யோவான் போய் சொல்கிறேன் அவர் ஆண்டவர்னு உடனே டபார்னு தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறான்? குதிக்கிறான். இந்த சம்பவங்கள்லாம் நான் கேட்குறேன், இயேசு மார்வேடத்தில் போனாரா? சரி, இல்லை, அது இல்லை. ஒரிஜினலாக தான் போயிருக்காருன்னா எப்படி கண்டுபிடிக்காமல் போனாங்க? இயேசு மாதிரி என்ன 10 பேராக இருந்தாங்க. அவர் அதுவும் சில இடத்துலலாம் வாய்ஸை வச்சு பேசியும் இவங்க என்ன பண்ணல, எம்மாவூர் சீடர்கள்லாம் கண்டே பிடிக்கல. ஏன்? நிறைய காரணம் சொல்லலாம். ஒன்று வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லலாம், இப்படி நிறையா சொல்லலாம். ஆனால் இயேசு மாறு வேடத்தில் போனாரா என்னன்னு தெரியல, அல்லது ஒரிஜினலாக போனாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று என்னென்னா, அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு விதத்தில் அவர் இருந்திருக்கிறார். கரெக்டா? இல்லைன்னா எப்படிங்க 3.5 வருஷம் கூடவே இருந்தவரை டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வந்துடாதான் என்ன? இதுக்கு வரம் எதுவும் தேவையில்லையே. நான் தான் உங்கள் பாட்டி தாத்தா உதாரணம் கொடுத்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க கூட
திடீர்னு வராங்கன்னா, உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு வைங்க, எக்காலம் ஊதிருச்சு, உயிர்த்தெழுதல் நடந்து எல்லாம் எந்திரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா? ஆனால் இயேசுவை கண்டுபிடிக்க முடியலன்னா, he was unidentifiable, அவரை கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்தார். அதில் என்ன இருக்கு? அதில் ஒரு சத்தியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இதுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம திருப்பி எசேக்கியேல் வரோம். அதுக்கு முன்னாடி எங்கே போகிறோம்? ஆதியாகமம் 1:26-27 அதை பாருங்கள். நான் படிக்கிறேன். 1 எடுத்துட்டிங்களா? இது எடுக்கிறது பெரிய ஸ்கில் இல்லை, மொதல் புக்கு தான். 26 போட்டிருக்கு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி. ரூபம்னா என்னது? இமேஜ். ரூபம்னா என்னது? இமேஜ். அப்போல்லாம் உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தா அவங்கள மாதிரி இருக்காது, அதனால் அதை விட்டுருங்க. வேறு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன்றைக்கி போய் எடுக்கிறீங்கன்னு வைங்க. விசா வந்துருச்சு யாருக்கோ, விசா வருது, விசான்னு வார்த்தை எனக்கு கேட்குது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. சில பேர் சுற்றி பார்க்க கூட விருப்பம்ல பாருங்கள், நம்ம மதுரையிலே இருப்போம்னு. சரி, இப்போ விசாவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் போகிறீங்க, அந்த ஃபோட்டோவை இப்படி வைக்கிறீங்க, பார்க்குறீங்க. என்ன, ஏன் மூக்கு நீளமாக இருக்குது, அதில் மூக்கு சப்பட்டையாக இருக்குன்னு சொல்லுவீங்களா யாராவது? ஏன்னா இதில் இருக்கிற இமேஜ் தான் அதில் வருது. சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். நான் கூட நிறைய ஃபோட்டோகிராஃபரை திட்டுவேன். அவன் தான் ஒருத்தன் சொல்லிட்டான், நீங்கள் இருக்கிறது தாங்க வரும் அப்படின்ட்டான். அப்போ பாருங்கள், அந்த இமேஜ் என்ன இருக்கும், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் என்ன வரும், இமேஜ் ஆகும். இதுக்கு பேர் தான் இமேஜ். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எபிரேய வார்த்தை வந்து எங்கெல்லாம் வந்திருக்குன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எலி வடிவத்தில் ஒரு சொரூபத்தை என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளைனா, கர்த்தரை தவிர யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் லா அவர்களுக்கு இருக்கிறது. சரி, நமக்கும் அப்படி இருக்குது. அல்லேலூயா. சரி, அது பாருங்கள், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சொரூபத்தை என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, இமேஜ் ஆஃப் தி ரேட். அந்த எலியின் இமேஜில் ஒரு சிலையை நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற, செய்து வைத்திருக்கிறாய் அப்படின்ற இந்த வேர்டு தான் அங்கே வந்திருக்கு. அப்படின்னா அந்த இமேஜை பார்க்கும்போது எலியுடைய அதே இமேஜ் இருக்கிறது. சரியா? அப்போ நம்ம ஃபோட்டோ சொன்னேன், நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அது மாதிரியே இருக்குது. ஃபோட்டோ வந்து இமேஜ், நம்மளுடைய இமேஜ். இப்போ காட்ஸ் இமேஜ்னா என்னது? ஆதாம நமது இமேஜ் படி செய்வோம்னா என்ன அர்த்தம்? யார் மாதிரி இருந்தான் ஆதாம்? அவரை மாதிரியே இருந்திருக்கான். கடவுள் எப்படி இருப்பாரோ, ஃபோட்டோ எடுத்தால், ஜெராக்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், கடவுளுடைய ஃபோட்டோவை எடுத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி யார் இருந்தா? ஆதாம் இருந்திருக்கான். அதுதான் அவர் இமேஜ். அந்த இமேஜுக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு? விழுந்து போனோடனே அந்த சாயலும் அந்த ரூபமும் போயிடுச்சு. இப்போ கர்த்தர் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்றாரு. ஏன் அவருக்கு தெரியாதா? கழுகு மேலே பறக்கிற கழுகு கீழே தண்ணிக்குள்ளே போகிற மீனை தெரியுது, அதுக்கு கர்த்தருக்கு தெரியாதா? அப்படி ஆதாம் என்ன அண்டர் கிரவுண்டு பங்கர் தோண்டியா இருந்தால்? இல்லை, ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறேன், தெரியாதா? ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அவருக்கு கண்டுபிடிச்சிருப்பார். ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா, உன் ரூபம் மாறிடுச்சு, என்ன மாதிரியே இருந்த, இப்போ உன் ரூபம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அந்த ஆதாம் எங்கே, அதுதான் அவர் கேட்குறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் ஃபேஸ் கட் ரூபம் என்ன ஆயிடுச்சு, மாறிவிட்டது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. அப்படி சொல்லியிருக்கார்ல. ஆனால் இயேசுவை பார்க்கும்போது மரியாளின் மைந்தன்னு அவரை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஏன்னா அம்மா மாதிரி என்ன பண்ணியிருக்குது, ஃபீச்சர்ஸு இருந்திருக்கு. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு
அதே மாதிரி தான் இருந்தாருன்னு வைங்க. இருந்தாலும் அது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதுனா, அவருடைய ரூபத்திலே ஒரு மாற்றம் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் எங்கே சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? மறுரூபமலை ஞாபகம் இருக்கா? மறுரூபமலையில் அவருடைய முகம் எப்படி ஆச்சு? சூரியனை போல பிரகாசித்தது. சூரியன் எந்த வடிவில் இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியுமா? முடியாத அந்த கணிக்கிற அளவுக்கு அந்த பிரகாசம் நம்மை விடாது. நம்மளால் அந்த ஷேப்பை என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. டெலஸ்கோப் ஏதாவது அதுக்கான கருவிகளை வச்சு நம்ம பார்க்கலாம், கண்ணை வச்சு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அவருடைய முகம் சூரியனை போல் இருந்ததுன்னா அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே தெரியவே தெரியாது. இதை தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுனா, அதை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 இல்லை, நானே படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 அதில் இப்படியா போட்டிருக்கு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. 14 வசனம் பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. அவருடைய முகம் 16 வசனம், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இவர் யாரு? இவர் தான் இயேசு. மாம்சத்தோடு சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இப்போ எப்படி இருக்கிறாரு? ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருக்கிறாரு. அடையாளம் தெரியாதவராய் மாறி இருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னா, மகிமையின் கர்த்தராய் அவர் அறியப்பட்டிருக்கிறார் இப்பொழுது. ஹல்லேலூயா. வார்த்தையாக இருந்தவர் பூமிக்கு வரும்போது என்னவா வராரு? மாம்சம், பாவ மாம்சத்தின் சாயல். அப்படின்னா மனுஷனாக வராரு. நசரேனாகிய இயேசுனா என்ன அர்த்தம்? நாசரேத் என்ற ஊரில் வசிக்கும் இயேசு. அப்படி இருந்தவர் மரணம் அடைகிறார், உயிரோடு எழுப்பப்படுகிறார். எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு போய் இப்போ எப்படி அறியப்பட்டிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நாசரேத் இயேசு கிறிஸ்து இல்லை, இப்போ என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வந்தப்ப இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ யூத ராஜசிங்கம். ரூபம் மாறிடுச்சா? ஆடும் சிங்கம் ஒரே ஃபேஸா? ஃபேஸ் என்ன ஆயிடுச்சு? இப்போ மாறி இருக்கு. யாருக்கு ஃபேஸ் மாறி இருக்குன்றது முக்கியம். மனிதனாய் வந்த இயேசுடைய ஃபேஸு இப்போ மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்த அவருடைய முகம் இப்போ பரிசுத்தமுள்ள தேவனுடைய சாயலாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்தவர். ஹல்லேலூயா. இப்போ வாங்க சிலுவையில் தொங்குற இயேசுவை பாருங்கள். நான் முன்னாடி சொன்னது போல் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் அறிய வேண்டும்னா எனக்கு என்ன வேண்டும்? இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது, ரெவலேஷன் வேண்டும். ஏன்னா எல்லாரும் இயேசுவை உயிரோடு இருக்கிறவரா நம்பலை. இயேசு வந்தாருன்னு எல்லாம் நம்புகிறான். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறவன்னு யாரெல்லாம் நம்புகிறா? ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான் அதை நம்புகிறார்கள். அப்படி என்றால் அந்த வெளிப்பாடு, அதில் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடு நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. இன்னொன்று இந்த 18 வசனத்தை போட்டு பாருங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. திறவுகோல்னா என்னன்னா ரெவலேஷன். திறவுகோல்னா என்னது? ரெவலேஷன், வேற ஒன்றும் இல்லை. அப்போனா ஜீவனுக்கேற்ற ரெவலேஷன் இருக்கிறது. கரெக்டா? ஜீவனுக்கு ஏற்ற
ரெவலேஷன் இருக்கு, மரணத்துக்கு ஏற்ற ரெவலேஷனும் இருக்கு. மரணத்துக்கு ஏற்ற வெளிப்பாட அறிவை யார் கொடுக்குறா? பிசாசுன்னு சொல்லலாம். பிசாசு கொடுத்த ஒன்று இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அந்த கனி எங்க இருக்கு? சாப்பிட்டது எங்க இருக்கு? நமக்குள்ள தான் இருக்கு. அதை தான் என்னன்னு சொல்றோம் தெரியுமா? பழைய மனுஷன். இப்போ போன வாரம் பார்த்தோம், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுறான். கரெக்டா? யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறான். இப்போ எந்த இடத்துல இது நடக்குது? பெனியேல். பெனியல்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய முகம். ஹல்லேலூயா. அதான் அப்படியே கண்டினியூ தான் ஆகுது இந்த வாரம். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? ரட்சிப்பில் நம்முடைய முகம் என்ன இருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது. இது வேதம் வசனம் இருக்கா? இருக்குதே, இருக்கே. கொலோசேர் 3 இந்த பிரசங்கத்து முடிவில் பாருங்க, உலர்ந்த எலும்புலாம் எழும்பிடும். ஹல்லேலூயா. கொலோசேர் 3 9 படிக்கிறேன். கொலோசியர் 3:9 படிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? கொலோசியர் 3:9. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். இதில் ஒன்றும் இல்லை பெருசா, ஆனால் அடுத்து பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷனையும் செய்கையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய 10 சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இமேஜ் வார்த்தை போட்டிருக்கு. ஹல்லேலூயா. renewed according to the image of its creator. இது என்ன மனுஷனா? புதிய மனுஷன். உலர்ந்த எலும்பை பார்க்குறீங்கல்ல, அதில் புதிய மனுஷன் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம உள்ள புதிய மனுஷன் இருக்கானா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? புதிய மனுஷன்னா என்ன சொல்லவா? என்னன்னு இப்போ என் மைண்ட் இருக்குது. இது என்ன மைண்டுனா கார்னல் மைண்டு. இதுக்கு பேர் அப்படின்னா என்னது? ஃப்ளஷ், மாம்ச சிந்தை. பயம் வருது இந்த மைண்டு மூலமாக. என்னெல்லாம் வருது? பயம் வருது இந்த மைண்டு மூலமாக. கவலை வருது. டிப்ரெஷன் எங்கிறது மூலமாக வருது? மைண்டு தான். கவலைன்றதே ஒரு தாட்டு தானே, ஒரு எண்ணம் தானே. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு. ஆனால் எப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அது அவன்கிட்ட பதில் இல்லை. அவனே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் வேதத்தில் அதுக்கெல்லாம் பதில் இருக்குது. எப்படி இருக்குது சொல்கிறேன். அப்போ அந்த பழைய மைண்டுன்னு ஒன்று இருக்குது. நல்லா கவனிங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் செய்தியும். உங்களுக்கும் புரிஞ்சிடும், செய்தியும் முடிஞ்சிடும். இந்த பழைய மனுஷன்றதும் எப்படி ஃபார்ம் ஆனா? நான் சொன்னேன்ல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அப்போ தான் அந்த பழைய மனுஷன் வந்திருக்கான், பறந்துருக்கிறான். ஏன்னா படைக்கப்பட்ட மனுஷன் இல்லை விழிச்சிக்கு பிறகு. இதை வச்சு ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ விழுந்து போன மனுஷன்னா பழைய மனுஷன் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆட்டோமேட்டிக்காக நம்மள இருக்கிறான். இந்த எண்ணம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற. அதனால சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அவனுக்கு நம்பிக்கையே வராது. உலர்ந்த எலும்பை பார்த்தா என்ன வராது? விசுவாசம் வராது, நம்பிக்கை வராது, ஒன்றும் வராது. ஹிஸ்ட்ரி தான் அவனுக்கு வரும். இந்த எலும்பா இது இவரோட கையுங்க, நல்லா சண்டை போடுவாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து சரியாக சாப்பிடாம வந்துட்டாரு, எதிரி அடித்து காலி பண்ணிட்டான் அப்படின்னு ஹிஸ்ட்ரி தான் நமக்கு என்ன வரும்? ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது போக இன்னும் ஒரு மைண்டு நமக்கு இருக்குது. அதுதான் மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இது எப்படி வந்திருக்குன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு வந்துட்டாரா? வந்திருக்காரா? எத்தனை பேர் வந்திருக்காருன்றீங்க? வந்திருக்காருன்றீங்க. அப்புறம் மேலே சிங்காசனத்தை உட்காந்துருக்கிறது யாரு? இப்போ உள்ளே வந்தது யாருன்னா, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய ஆவி. இதை தான் வேதம் சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் எடுக்க நம்ம டைம் இல்லை. இதை தான் வேதம் சொல்லுது. திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட
பண்ணுகிற. ஏன்னா அது ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்ப அவருக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சுல, அந்த ஆவி தான் எங்கே வந்திருக்கு? இப்போ நமக்குள்ளே வந்திருக்கு. அந்த ஆவி இப்போ எங்கே இருக்கு? நம்மளுடைய ஆவியோட சேர்ந்து அந்த ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குன்னு ஒரு மைண்டு இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்றீங்க, ஆனால் இருக்கு. சில பேர் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர் கிராமத்தில், நான் பொதுவாக ஆவியை சொல்கிறேன், இந்த டைமென்ஷன் சொல்கிறேன். இந்த ஆவி அந்த பிள்ளைக்குள்ளே வந்துருச்சு, வந்தோடனே அந்த மாதிரியே இந்த பிள்ளை என்ன பண்ணுது? பேசுது. அது வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இந்த பிள்ளைக்கு தெரியுது, சொல்லுது. கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எப்படி அது நடக்குது? அதுதான் ஸ்பிரிட் ஹேஸ் அ மைண்டு. புரியுதா உங்களுக்கு? டைமென்ஷனுக்காக நான் அதை விளக்குறேன். இப்படி தான் ஆவி மண்டலம் இருக்கிறது. இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இப்போ ட்ரம்ப் போய் ஒரு குண்டு போகிறான்னு வைங்க, அது பின்னாடி ஒரு ஆவி இருக்குது. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு தீவிரவாத செயல்லாம் அது பின்னாடி ஒரு ஆவி இருக்குது. அதனால தான் உபவாச ஜெபத்தில் இந்த செயல்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு அந்த ஆவிகளை என்ன பண்ணுறோம்? கட்டுறோம். இப்படி தான் ஆவிகள் செயல்படுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உள்ள வந்துட்டார்னா அவர் மைண்டு, அவருடைய மைண்டு எங்கே வருது? உள்ளே வருதா? இதுதான் புதிய மனுஷன்றோம். புதிய மனுஷன்னா அப்போ அவர் மைண்டு மட்டும்தானா? இல்லை, என் மைண்டை சப்ரஸ் பண்ணி அவருடைய மைண்டு இருக்கிறது. வித் மை பெர்மிஷன் இல்லாமல் வந்து டபார்னு வந்து உட்கார மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்குள்ள புது ஸ்பிரிட் இருக்குது, புது மைண்ட் இருக்குது. இந்த மைண்டில் இருந்து தான் விசுவாசம் வரும். ஏன் மைண்டில் இருந்து அவிசுவாசம் வரும்? ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறது என்னென்னா, இதில் போட்டிருக்கு பாருங்களேன், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். நல்ல விஷயம். பழைய மனுஷனையும், பொய் யாருடைய செய்கையா? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். இப்போ மேன் அண்ட் ஹிஸ் ஆக்ஷன். ஹல்லேலூயா. பழைய மனுஷனுடைய செய்கையை ஒழிக்க வேண்டும் என்றால் பழைய மனுஷனை ஒழிக்க வேண்டும். கரெக்டா? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் சட்டத்தை எடுங்க. ஒருத்தன் ஒரு சீரியல் கில்லராக இருக்கிறான், நிறைய பேரை கொண்டிருக்கிறான். அந்த செயலை அவன் நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அவனை கொல்லணும். அதுதானே சட்டம். சட்டம் அப்படி தானே இருக்குது. நம்ம ஒன்றும் பரலோகத்துக்கு போலையே, பூமியில் தான் இருக்கும். பூமியில் சட்டம் என்ன? தீய செயலை அழிக்க வேண்டும் என்றால் தீயவனை அழிக்க வேண்டும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தீய செயல்கள் எங்கேருந்து வருது? இந்த விழுந்து போன மனது இருக்குல்ல, ஃபாலன் மைண்டு, அங்கேருந்து தான் பாவ செயல்களும் வருது. இது பண்ணக்கூடாது. இந்த டப்பாவில் போட்டிருக்கேன், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எவனும் எழுத படிக்காத தெரியும், நான் பண்ணுறேன். டாக்டர்ஸ் இப்போ பண்ணுற டாக்டர்லாம் எனக்கு தெரியும். ஸ்மோக் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு படிக்காததா? ஹெல்த் பற்றி தெரியாதா? விடணும் தாங்க ஆசை, ஆனால் விட முடியலை. அந்த டாக்டர் எப்போ ஸ்மோக் பண்ணால் இருப்பான்னு சொல்லுங்கள். வேர்ல்ட்லியா யோசிங்க. சும்மா செத்து போயிட்டான்னு வைங்க, ஸ்மோக்கே பண்ண மாட்டான். செத்து போனவன் எந்த தீமையும் செய்கிறதில்லை. செத்து போன கொலைகாரன் எந்த கொலையும் செய்வதில்லை. அப்போ என்ன பண்ணுறது? கொண்டுடலாமா? இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு கர்த்தர்? பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கையையும் சாகடிக்கிற ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். யார் செய்திருக்கிறார்? இயேசு செய்திருக்கிறார். எங்கே செய்திருக்கிறார்? சிலுவையிலே செய்திருக்கிறார். இப்போ நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? ஆவியானவர் என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையிலே இயேசுவோடு கொண்டு போய் அரைஞ்சிடுறார். இதை தான் பவுல் எழுதினா, கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஸ்பிரிட் என்னில் இருக்குது. அப்போ ஏன் ஆவி இல்லையா? இருக்குது. ஆனால் அவருடைய ஆவி மேலோங்கி நிற்பதற்கு என் ஆவி இடம் கொடுத்துருக்கிறது. நான் இடம் கொடுத்துருக்கிறேன். இதுதான் ஜீவ பலி.
ஜீவ பலினா இதுதான். நான் இடம் கொடுத்துருக்கிறேன். ஏன்? என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. எனவே பாவத்திற்கு நான் மரிக்கும்படி, the old man died, பழைய மனுஷன் என்னிலே சாகும்படி என்னை நான் ஆவியானவருக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால தான் உலர்ந்த எலும்பில் ஸ்டார்ட் பண்ணுறாரு கர்த்தருடைய செய்கையை. ஹல்லேலூயா. இதனால தான் லாசரு இறந்து 4 நாளைக்கு பிறகு அவனை உயிரோட எழுப்புறார். ஏன்னா பழசுக்கும் புதுசுக்கும் கனெக்ஷனே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு ஜெபம் நமக்கு போதும். ஒவ்வொரு நாளும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இல்லை, கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ அவருடைய ஸ்பிரிட்டும் என்னில் வருது, அவருடைய மைண்டும் எனக்கு வருது. அப்போ பாவத்திற்கு செத்தவன் பாவம் செய்வது இல்லை. அப்போ இந்த ஆட்டிடியூடில் நான் போனேன்னா, நான் செயின் ஸ்மோக்கராக இருந்தாலும் இந்த ஆட்டிடியூடுக்குள்ளே வந்துட்டேன்னா, பக்கத்திலே அவங்க ஃப்ரீயாக எவனா வாங்கி கொடுத்தாலும் என் கையை அதை தொடாது. இதுதான் இயேசு சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். குமாரன் விடுதலையாக்கினால், குமாரன்னா அவர் இயேசு, விடுதலையாக்கினால் மெய்யான, இந்த மெய்யான விடுதலைன்னா என்ன தெரியுமா? என் கூட படித்தவங்க சொல்லுவாங்க, 1ஆம் தேதி ஆயிடுச்சு, இனிமேட்டு நாங்கள் தொடுறதில்லை. ஆனால் 1ஆம் தேதி சாயங்காலமே தொட்டுருவாங்க போய். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோதான் வேலிடிட்டி. ஏன்னா அது மெய்யான விடுதலை இல்லை, அது டெம்பரரி ஃப்ரீடம். மெய்யான விடுதலைன்னா என்னென்னா, இயேசு சிலுவையில் ஆல்ரெடி எடுத்திருக்கிற ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அப்போ அதில் என்ன இருக்குது? அதிலே ஒரு துவக்கம் இருக்கிறது. என்ன துவக்கம் இருக்குது? நான் மறுபடியும் ஆதாமுக்கு வாங்க. இப்போ ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்னாடி இப்படி போகிறான்னு வைங்க, மிருகம்லாம் பயப்படும். ஏன்? இமேஜ் ஆஃப் காட். பார்த்தா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. யார் மாதிரி? தேவனை மாதிரி இருக்கானா? பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்னது? பயம். படைத்தவர் வந்து விட்டார். மிருகம்லாம் என்ன பண்ணும்? பயப்படும். கடலில் நடக்க முடியுமா? முடியும். கடல்னா என்னது? நேச்சர். நேச்சர் யாருக்கு கீழே வந்துருச்சு? ஏன்? அந்த இமேஜ் வந்துருச்சு. இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டு கொள்ள கடவன் போட்டிருக்கு, நமது சாயலின்படியாக நமது ரூபம். ஆங்கில வேதாகமத்தில் பாருங்கள், so that they will rule over. ஹல்லேலூயா. so that they will rule. அப்படின்னா இந்த முகம் அவனுக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் அவனால் ஆண்டு கொள்ள முடியும். இப்போ அந்த மீன்லாம் பேசும். பேசிக்குதுன்னு வைங்க, ஒரு மீன் சொல்லும், கடவுள் வராரு. இன்னொரு மீன் சொல்லும், கடவுள் இல்லைப்பா, அவர் பையன்தான் வரான். ஏன்னா தமது சாயலின்படியாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டிச்சிருக்காரு, அவன் தான் வரான். ஆனாலும் அந்த பயம் இருக்கு. பேர் வச்சா அதுதான் பேர். ஹல்லேலூயா. இந்த இமேஜ் ஒரு பவரை கொடுத்துச்சு, ஒரு அதிகாரத்தை கொடுத்துச்சு, ஒரு உயர்வை அவனுக்கு கொடுத்துச்சு. டாப்பில் இருந்தான், வீழ்ச்சியில் இதுதான் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ ரட்சிப்பில் திருப்பி இது வருது. அதை தான் இந்த கொலோசியர் 3:10 படிங்க, அதை போட்டிருக்கு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அறிவுனா என்னது? நாலேஜ், ரெவலேஷன். அப்போ ரெவலேஷனில் தான் நம்முடைய மைண்ட் என்ன ஆகுதான்? ரெனியூ ஆகிறது. ரெனியூனா என்னது? சொன்னேன்ல, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டுக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கு. கிறிஸ்துவின் ஆவிக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இப்போ ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரா? ஆமாம், பழைய மனுஷனை காலி பண்ணிட்டாரு. இயேசு பழைய மனுஷனை காலி பண்ணிட்டாரு. ஞானசானம் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவோடு எழும்பி இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நான் அவருக்குள்ளே போயிட்டேன்னா அவர் ஃபேஸ் தான் என் ஃபேஸு. ஆமாவா இல்லையா? இப்போ என்ன நடக்குது? பழைய மனுஷனே அவன் செய்கைன்னு போட்டிருக்குல்ல, அப்போனா பழைய மனுஷனுக்குன்னு ஒரு செய்கை இருக்குது. அது என்னது? பாவம், அவிசுவாசம், பயம். இது எல்லாமே யாருடைய செய்கை? பழைய மனுஷனுடைய
செய்கை. இப்போ பழைய மனுஷன் இருந்தாலே இந்த செய்கை நடக்கத்தான் செய்யும். இப்போ பழைய மனுஷனை காலி பண்ணாதான் இந்த செய்கையை ஒழிக்க முடியும். அதே போல புதிய மனுஷனுக்கென்று சில செய்கைகள் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொன்னேன்? பழைய மனுஷனுடைய செய்கையை ஒழிக்கணும்னா பழைய மனுஷனை காலி பண்ணணும். அவன் காலி ஆகாத வரைக்கும் அந்த செய்கையை ஒழிக்கவே முடியாது. இப்போ அதே மாதிரி புதிய மனுஷனுடைய செய்கை, நல்ல செய்கை நம்மகிட்டருந்து வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? புதிய மனுஷனை கொண்டு வந்தால் போதும். அல்லேலூயா. புதிய மனுஷனை எப்படி கொண்டு வர்றது? பழைய மனுஷனை காலி பண்ணிட்டா போதும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். புரியுதா இல்லையா? பழைய மனுஷனை காலி பண்ணக்கூடிய சத்திய எண்ணங்கள் என் மனதிலே வர வேண்டும். தான் கீஸ், ரெவலேஷன், வெளிப்பாடுன்றோம். அது வரும்போதே புதிய மனுஷனுக்குரிய செய்கை ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வர ஆரம்பிச்சிருது. விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வருது. பேதுரும் யோவானும் போகிறாங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பு. அவங்களுக்கு யாரும் போதிச்சு சொல்லித்தரல, இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம், இந்த மாதிரி செத்து போனவனை உயிரோட கொண்டு வரலாம் அப்படின்னு யாரும் அவங்களுக்கு கோச் பண்ணலை. அற்புதம் செய்கிறதுக்கு கோச்லாம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. எப்படி ஒருத்தனுக்கு பாவம் செய்கிறதுக்கு கோச்சிங் தேவையா சொல்லுங்கள்? அது தாய்மார்கள் ஃபேமஸான டைலாக். அந்த பைய கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான்வாங்க. ஏன்னா பாவத்திற்கு கோச்சிங்கு தேவையில்லை. அதே மாதிரி பரிசுத்தத்திற்கும் கோச்சிங் கிடையாது. தேவையில்லைன்னு கிடையாது, இல்லை. பாவத்திற்கும் கோச்சிங் இல்லை, பரிசுத்தத்திற்கும் கோச்சிங் கிடையாது. இந்த ஒரே சத்தியம்தான். இதுதான் கிதியோன்ட்டையும் வருது. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் வருது. சரி, அதுக்கு போக வேணாம். இதுக்கு பாருங்கள், ஒரே சத்தியம்தான். கிறிஸ்துவோடு நான் என்ன பண்ணப்பட்டேன்? அறையப்பட்டேன். இப்போ இந்த உலர்ந்த எலும்பு எழும்பணும்னா அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணைய வேண்டும். உலர்ந்த எலும்பு எழும்புறதுக்கு அது எதோட இணையுது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு. அதான் அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம் அங்கே மறைந்திருக்கிற சத்தியம். அதனால தான் அவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான். ஏன் தீர்க்க தரிசனமாய் உரைக்க வேண்டும்? இயேசு இன்னும் வரவே இல்லை. இயேசுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறான். யார் பேசுகிறா? எசேக்கியேல் பேசுகிறான். இயேசுடைய உயிர்த்தெழுதலை பேசும்போது அந்த பழைய மனுஷன், பழைய எலும்பு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அதுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி வந்து அது எழும்பி கால் ஊன்றி நிற்கிறது. இப்போ சொல்லுங்கள், எழும்புனது கிறிஸ்துவின் ஆவியினால் எழும்பியிருக்கா, இல்லை அதோடைய ஆவியினால் எழும்பியிருக்கா? கிறிஸ்துவின் ஆவியினால் எழும்பியிருக்கு. இதை தான் பவுல் சொல்கிறான், நான் அல்ல, கிறிஸ்துவே எழுப்பில்லை. ஏன்னா அவர் தான் என்னை எழுப்பியிருக்காரு. நானும் மற்றவனை மாதிரி இயேசு அறியாதவன் மாதிரி மரித்திருந்தேன், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நான் எப்படி இருந்தேன்? மரித்திருந்த நம்மை அவரோடு எழுப்புனது யாரு? அவ்வளோதான், முடிக்கிறேன் பிரசங்கத்தை. கிறிஸ்து தன்னுடைய ஆவியை எனக்குள்ளே வச்சு, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் ஆவியை எனக்குள்ளே வச்சு கிறிஸ்துவோடு என்னை இணைச்சி எழுப்பியிருக்கிறாரு. இப்போ இயேசு சிலுவையில் தூங்குற மாதிரி ஒரு படத்தை போட்டு ஆண்டவர் அறியாத ஒரு நண்பர்கிட்ட காட்டினீங்கன்னா என்ன சொல்லுவார்? பாவம் இயேசு கஷ்டப்பட்டு தொங்குறாருன்னு. நம்மகிட்ட காட்டினா என்ன சொல்லுவோம்? அதில் இருக்க சத்தியத்தை சொல்லணும். அதில் என்ன சத்தியம் இருக்குது? அவர் மட்டும் இல்லை, நானும் அவரோடு அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவை வரைக்கும் வேற, சிலுவைக்கு பிறகு இருக்கிற இயேசு வேற. ஏன்னா அவரோடு நாம் என்ன பண்ணப்படுறோம்? அறையப்படுறோம். கிராஸ் பிகம்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். சிலுவை தான் பழைய மனுஷனை சாகரிக்கக்கூடிய ஒரே இடம். பழைய மனுஷனை சாகரிக்கக்கூடிய ஒரே இடம் என்னது? சிலுவையும் அதை பற்றிய உபதேசமும். இதுதான் பவுல் எழுதுறாரு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். என்ன? பவர் ஆஃப் காட். தேவ பலன், பவர் ஆஃப் காட். இப்போ என்கிட்ட இருக்க வியாதி எப்படி வருது? சுகர் யார்கிட்ட வருது? அப்பா தாத்தா. ஜெனட்டிக்ஸ் தானே எல்லாமே.
ஒன்றும் இல்லை, ஜெனட்டிக்ஸ் தான். சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? தெரியும் உங்களுக்கு. ஜெனட்டிக்ஸ் தான். அப்பா தாத்தாக்கு இருக்கிறது தான் நமக்கு வருது. அப்பா தாத்தாக்கு எங்கேருந்து வருது? அவங்க அப்பா தாத்தா. அப்படியே போங்க, கடைசியில் யார் வருவார்? ஆடம் த கிரேட் வந்துடுவார். ஆடம் த கிரேட் என்ன பண்ணியிருக்காரு? ஃபுல் சந்ததியும் எழுதி கொடுத்துட்டாரு. வியாதிக்கும் மரணத்திற்கும் ஃபுல் சந்ததியும் எழுதி கொடுத்துட்டாரு. செகண்ட் ஆடமா யார் வரா? கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? ஃபுல் சந்ததியும் ஜீவனுக்குன்னு எழுதிட்டாரு. ஜீவனிலே ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் இருக்குல்ல, அது எப்படி வருது? இப்படி மாத்திரை பேக்கெட்டில் வர மாதிரி இந்த ஜீவன் த்ரூ ரெவலேஷன். இதுதான் திறவுகோள்கள். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள். யோவானுக்கு இந்த திறவுகோள் இருந்துச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கானே யோவானு, உலகத்தின் முடிவு பெரிய முடிவு முதற்கொண்டு எழுதியிருக்கான். எப்படி எழுதுனா? அவனை தூக்கிட்டு போய் நாடு கடத்தி பத்மோஸ்ன்னு ஒரு ஐலாண்டு அதில் போட்டாங்க. அந்த தண்டனை ரோமர்களுடைய அதிகபட்ச தண்டனையில் ஒன்று. அது அந்த ஐலாண்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா 6 மாதம் கழித்து போவாங்க. அந்த ஐலாண்டில் சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. 6 மாதம் கழித்து போனாங்கன்னா அங்கே செத்து போயிருப்பான். 6 மாதம் கழித்து எதுக்கு போகிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவனை மாதிரியே வேற ஒருத்தனை விடுறதுக்கு போவாங்க. அப்போ அங்கே விட்டாச்சுன்னா திருப்பி உள்ளே வரவே முடியாது. இந்த மாதிரி யோவானை விட்டுட்டு வந்துட்டாங்க. 6 மாதம் கழித்து போயிருக்காங்க. போனால் யோவான் உயிரோடு இருந்திருக்கான். ஹல்லேலூயா. எப்படி உயிரோடு இருந்தான்? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இவர்கிட்ட தான் இருக்குன்னு பார்த்துட்டேன். அந்த ஸ்பிரிட் தான் எனக்குள்ள இருக்குன்னு பார்த்துட்டேன். இப்போ எனக்கு ஐ ஹாவ் பவர் ஓவர் டெத்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இரத்த சாட்சியாக மறிக்காத அல்லது கொல்லப்படாத ஒரே சீடர் அவன் தான். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிற யோவான் தான் கொல்லப்படாத ஒரே இயற்கை மரணம் அடைந்த ஒரே சீடன் அவன் தான். ஏன்னா அவனுடைய ஃபெய்த்து பாருங்கள், கொல்றதுக்கு ஆள் இருக்கான், ரெடியாக இருக்கிறான், கொன்னா கேஸ் இல்லை அப்படி இருக்குது. ஆனாலும் அவன் சொல்கிறான், என்னை யாராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் எந்த மாதிரி ஸ்பிரிட்னு எனக்கு தெரிஞ்சு விட்டது. இது பயம் உள்ள ஆவி அல்ல, அது விழுந்து போன ஆவி, ஃபாலன் மைண்டு. விழுந்து போன ஆதாமின் ஆவி இருக்குல்ல, அதுக்கு ஒரு மைண்ட் இருக்குல்ல, அதுதான் இயல்பான மட்டம் இருக்குது. காலைல எழும்பும்போது அந்த மைண்டை தான் எழும்புகிறோம். ஆனால் அப்படியே அந்த நாளை என்ன பண்ணக்கூடாது? செயல்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு இணைகிறோம். ஹல்லேலூயா. இணையும் போது என்ன நடக்குது? அந்த ஜீவன் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. இன்றைக்கி பாருங்கள், மரணம் எங்கெல்லாமோ வருது. எங்கள் உறவினர் ஒருத்தர் வாக்கிங் போய்ட்டு இருந்தவர் இறந்துட்டார். நல்ல நான் கேட்டேன், டயட்டில் இல்லை போலன்னா, டயட்லாம் பயங்கரமான டயட். அவர் வாக்கிங் பயங்கரமாக போவார். ஒரு மருத்துவ டாக்டர் சொன்னார், ஏன் வாக்கிங் போகிறவங்க ஜிம் போகிறவங்களாம் சாகிறாங்கன்னப்போ அவர் சொன்னார், அவர் உண்மையிலே டாக்டரு, அதாவது சார், ஹார்ட்டுன்றது உள்ளே இருக்குது. நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் மசில் பில்ட் ஆகும். ஹார்ட்டு நல்லா வைக்கணும்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்பர் 1. ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அந்த குழாயெல்லாம் சுருங்கி விடுது, சுருங்கிட்டு பிளாக் ஆகுது. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அந்த குழாயெல்லாம் விரிவாக இருக்குமா? அப்படி அந்த ஃபார்ம் ஆகிறது ஒன்று இருக்குது. பிளாக் ஃபார்ம் ஆகிட்டே வந்தாலுமே ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அந்த குழாய் விரிஞ்சிருக்குமா உள்ளே இருக்கிற வால்வ்ஸ்லாம். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எந்த ஜிம்மோ இல்லை, எந்த எக்ஸசைஸும் இல்லை, அதுதான் காரணம்னாரு. ஆனால் வேதம் சொல்லுது, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அதை உடையவர். He has command over death. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுனேன், நான் இப்போ சாகலாமா, இல்லை வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். சாகலான்னா அவன் தற்கொலை பண்ண போல. அவன் சொல்கிறான், சாவு வந்தாலும் நான் என்ன பண்ணி விட்டுருவேன்? போஸ்ட்போன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் வேலை எனக்கு பாக்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் லெட்டர் எழுதணும். 1 தீமோத்தேயு தான் எழுதியிருக்கேன், இன்னும் 2 தீமோத்தேயு என்ன பண்ணணும்? எழுதணும். 1 தெசலோனிக்கேயர் எழுதிட்டேன், இன்னும் 2வது தெசலோனிக்கேயர் என்ன பண்ணணும்? எழுதணும். கொரிந்தியர் இருந்தால் 2வது கொரிந்தியர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், எழுதணும். இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா.
அப்போ இந்த ஜீவனை குறித்த வாசனை, சத்திய வாசனை, போதனை இருக்கிற இடத்துல அந்த திறவுகோல் வருகிறது. ஜீவனிலே நம்ம நிற்கிறோம். உலர்ந்து போய் எத்தனை நாள் ஆனாலும் நான் சொல்கிறேன், எழும்பும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வந்துருச்சுன்னா எழும்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது என்ன? கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்டானால், ஹல்லேலூயா, கொலோசியர் 3 படித்து பாருங்கள் வீட்டில் போய். 1 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடு என்ன பண்ணியிருக்கிறோம்? எழுந்திருக்கிறோம். பழைய மனுஷன் இல்லை. இந்த பாடி இருக்கிற உடல் இது வந்து நியூட்ரல். இது வந்து என்னது? நியூட்ரல். இதுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த லெவல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பயம் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ஆள் செத்து போவேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே ஹார்மோன்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருமா. சாக போகிறாருன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும். அப்போ மைண்டில் ஒரு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. அது சத்தியம் தான் அந்த மைண்டை என்ன பண்ணுது? எம்பவர் பண்ணுது. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் பாருங்கள். லாசர் செத்து போயிட்டான். யார் சொன்னா? டாக்டர் சொல்லிட்டார். வேற யார் சொன்னா? ஊரே சொல்லுது. வேற யார் சொன்னா? அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்லிட்டாங்க. வேற இல்லை, எல்லாருமே செத்துட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை, அவன் தூங்குறான். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அந்த மைண்டே அலோவ் பண்ணாது உள்ள. நெகட்டிவானதை மைண்டே என்ன பண்ணாது? உள்ள அலோவ் பண்ணாது. பாவமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த மைண்டு தான், அதான் வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இதே வேதம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் சூழ்நிலை, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைச்சான். ஏன்னா இன்னும் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு நம்ம நடந்ததை உரைக்கிறோம், சத்தியத்தை உரைக்கிறோம். இதுதான் மலையை பார்த்து பேசுகிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம், யாக்கோபுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு கர்த்தர் யாக்கோபுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். இன்னைக்கு அதே தான். உலர்ந்த எலும்பு போன்ற சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்குள்ளிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். அப்போ சிலுவையில் வரும்போது நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், கிறிஸ்துவோடு நான் எழுந்திருக்கிறேன், அவருடைய இமேஜ் எனக்கு இப்போ வந்திருக்கு. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவருடைய இமேஜில் இருக்கிறான். இது பிசாசுக்கு தெரியுது. அதனால் விஷயம் தெரிஞ்சவன்ட்ட பிசாசால் வாலாட்ட முடியாது, வியாதியால் நிலைத்து நிற்க முடியாது. உலர்ந்து போயிருக்கலாம், திரளாக இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த சத்தியம் உன்னை எழும்பச் செய்கிறது, கிறிஸ்துவோடு உன்னை அமரச் செய்கிறது. நீ இனி படுத்திருப்பதில்லை, வீழ்ந்திருப்பதில்லை, நீ எழும்பி நிற்கிறாய். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? இந்த வாரம் ஒரு புதிய ஆரம்பத்தின் வாரம். இந்த வாரம் அந்த புதிய ஆரம்பம் தற்காலிகமானதல்ல, நிரந்தரமான ஒரு துவக்கம். ஒரு நிரந்தர துவக்கத்தின் வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நிரந்தர துவக்கம் இந்த வாரத்தில் உண்டாகிறது. நான் செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளும் என்னை எண்ணிக்கொள்ளுகிறேன். என்னன்னு எண்ணிக்கொள்ளுகிறேன்? பரிசுத்த என்னை நிரப்ப, ஆவியானவர் என்னை நிரப்பும் போது நான் என்ன நினைக்கிறேன்? நான் கிறிஸ்துவுடனே மரித்திருக்கிறேன், பழைய மனுஷன் இல்லை, புதிய மனுஷன் இருக்கிறான். எனவே இவனுக்கு என்ன வரும் அப்படின்னா, இளையகுமாரன் வந்தபோது புதிய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் வந்தது, மோதிரம் வந்தது, கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது, பாதரட்சை சேர்ந்தது, வீடு வந்தது. லிமிட்டே இல்லை. நான் சொல்கிறேன், பள்ளத்தாக்கில் இருக்கிறவைகள்லாம் லிமிட் இல்லாமல் உயரப்போகிறது. இந்த வாரம் ஒரு லிமிட்லெஸ் ரேஸ் இந்த வாரம் இருக்கு. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான ஒரு உயர்வு இந்த வாரத்தில் வரப்போகிறது. இந்த வாரத்தில் வரப்போகிறது. இதை விசுவாசிப்போம். இந்த வாரம் ஒரு நிலையான ஒரு உயர்வு வரப்போகிறது, நிலையான ஒரு துவக்கம் உண்டாக போகிறது.
இப்போ இந்த வாரம் நிலையான துவக்கத்தின் வாரம், நிலையான உயர்வின் வாரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அடையாளம் தெரியாத வகையில் ஒரு மாற்றம். நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழையுங்கள் என்று சொன்னவளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டு ஆண்டவரே அவளுடைய சந்ததியில் இயேசு தோன்றும்படியாய் செய்தீங்க. ரூத்தின் சந்ததியில் தாவீது தோன்றும்படியாய் செய்து அதன் மூலமாய் இயேசு பிறக்க செய்தீங்க. நீர் அப்படியே வரலாறை மாற்றி அமைக்கிற தேவன். ஹிஸ்டரி ரிப்பீட் ஆவதில்லை. இதுவரை உணர்ந்திருக்கிறது ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கிறது என்றவைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஒரு துவக்கத்தை காணப்போகிறது. அது நிரந்தர துவக்கமாக இருக்க போகிறது. அது நிரந்தர நிலையான உயர்வாக இருக்க போகிறது. பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.